நாங்கள் முன்னருள்ள பாட்டில் டாட்டில் வேரியபிள் என்றால் என்ன, வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது எவ்வாறு, வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்யும் பொழுது இருக்க வேண்டிய விதிகள் என்ன என்று பார்த்தோம். அதனை போன்ற சரியான கன்வென்ஷன் ஒன்றை பயன்படுத்தி கேமல் கேசிங் யூஸ் செய்து வேரியபிள் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வது எவ்வாறு என்றும் பார்த்தோம். இந்த செக்ஷனினை டாட்டில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கதைப்பதற்காக ஒதுக்கீடு செய்துள்ளோம். இந்த ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது ஸ்ட்ரிங்ஸுடன் வேலை செய்யக்கூடிய சிறிதளவு வழிகள் இருக்கின்றன. டாட்டில் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க நிச்சயமாக ஸ்ட்ரிங்ஸ் தேவைப்படும். நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருந்து அந்த நாலேஜ் ஒன்றை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றேன். அதனை போன்று நாங்கள் இந்த செக்ஷனினை ஆரம்பிப்பதற்கு முன்னராக கற்பிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கோட் ஒன்றை எமது ஜிட்ஹப் த்ரூ ஆக்சஸ் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூற வேண்டும். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் ஜிட்ஹப் என்றால் என்ன என்று கதைத்திருந்தோம். அந்த செக்ஷனினை பார்க்கவில்லை என்றால் அந்த செக்ஷனினை பாருங்கள். நாங்கள் எமது .4beginners DP education என்ற GitHub ரெபோசிட்டரியில் கற்பிக்கும் ஒவ்வொரு லெசன்ஸிலும் கோட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இந்த கோடில் அதற்கு தனித்துவமான தெளிவான விளக்கத்தினையும் ஆட் செய்துள்ளோம். நாங்கள் இன்று வேரியபிள்ஸ் பேசிக் என்ற இந்த ஃபைலில் கண்டுபிடிக்கக்கூடிய வேறு செக்ஷன் ஒன்றிற்கு தொடர்புடைய விடயங்கள் பற்றி கதைக்கப் போகின்றோம். இந்த செக்ஷனில் கதைக்கும் விடயங்களில் ஏதாவது கேள்வி இருந்தால் உங்களால் ரெபோசிட்டரிக்கு சென்று இவற்றை மீண்டும் ரெஃபர் செய்து பார்க்க முடியும். அதனை போன்றே உங்களால் கூகுள் சர்ச் ஒன்றினை கொடுத்து இதிலிருந்து என்ன நடைபெறுகின்றது என்று படித்து புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நாம் கதைக்கின்ற விடயங்களை சரியாக புரிந்து கொண்டால் நான் கதைக்கும் விடயங்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த விடயங்களிலிருந்து என்ன நடைபெறுகின்றது என்று உணர்ந்து கொள்ள முடியும். நான் வழமை போன்று இன்றும் நாங்கள் கதைக்கும் விடயங்களுக்கு சரியான நோட் சிஸ்டம் ஒன்றை வைத்திருந்தால் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று கூறுகின்றேன். உங்களுக்கு மீண்டும் மற்றும் ஒரு நாளில் இதிலிருந்து என்ன நடைபெற்றது என்று பார்க்க வேண்டும் என்றால் உங்களிடம் ரெஃபரன்ஸ் ஒன்று இல்லை என்றால் உங்களுக்கு நீங்கள் அங்கு தொலைந்து போனது போன்று உணர்வீர்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த விடயத்தை அனுபவித்ததாலேயே கூறுகின்றோம். அதனால்தான் நான் உங்களுக்கு எப்பொழுதும் நான் கற்பிக்கும் லெசன்ஸில் டாபிக் ஒன்றை கொடுத்து நோட் ஒன்றை வைத்திருக்குமாறு கூறுகின்றேன். அப்பொழுது உங்கள் டாட் சீரீஸ் நிறைவடையும் பொழுது அல்லது ஃப்ளட்டர் சீரீஸ் நிறைவடையும் பொழுது பெரிய நோட் ஒன்றினை வைத்திருக்க முடியும். உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு நாளில் அந்த கோடினை பார்க்க வேண்டும் என்றால் உங்களால் அந்த நோட்புக்கினை ரெஃபர் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது ஸ்ட்ரிங்ஸுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று பார்க்க டாட் பேடிற்கு செல்வோம். நான் இப்பொழுது டாட் பேடில் இருக்கின்றதை பார்க்கலாம். நான் முதலில் ஸ்ட்ரிங் ஒன்றை டிஃபைன் செய்வோம். ஸ்ட்ரிங் என்று டைப் செய்து ஃபர்ஸ்ட் நேம் என்று கொடுப்பேன். உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு வேரியபிள் ஒன்றை சரியான கன்வென்ஷன் மற்றும் கேமல் கேசிங் உடன் டிஃபைன் செய்வது என்பது நினைவிருக்கும். நேம் என்ற ஒன்றில் முதல் எழுத்து கேபிட்டலாக இருக்க வேண்டும். முதல் வார்த்தை ஓகே சரியாக கேமல் கேசிங் உடன் எழுதினால் இரண்டாவது வார்த்தையின் முதல் எழுத்து கேபிட்டலாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த விடயங்களை முன்னருள்ள செக்ஷனில் மிகவும் தெளிவாக கதைத்திருந்தோம். நான் ஃப்ளட்டர் என்று ஃபர்ஸ்ட் நேமினை கொடுப்பேன். அடுத்ததாக செகண்ட் நேமினை டிஃபைன் செய்வேன். அதனையும் ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்வேன். உங்களால் ஸ்ட்ரிங் என்று டைப் செய்து செகண்ட் நேமாக ஃபார் பிகினர்ஸ் என்று கொடுக்க முடியும். நான் எனது ஃபர்ஸ்ட் நேமினை ஃப்ளட்டர் என்று டிஃபைன் செய்தேன். செகண்ட் நேமினை ஃபார் பிகினர்ஸ் என்று டிஃபைன் செய்தேன். இப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்ற ஒரே ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று கருதுங்கள். எங்களுக்கு இதனை போன்ற ஒன்றை செய்யும் பொழுது ஸ்ட்ரிங்கில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டி மற்ற ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி என்பன தேவைப்படும். ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் என்றால் ஸ்ட்ரிங் ஒன்றை இணைப்பது எவ்வாறு என்று டிஃபைன் செய்யப்பட்ட முறையாகும். நாங்கள் இந்த இரண்டு வார்த்தைகளை இணைப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். இவ்வாறு இணைப்பதற்கு ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் என்று நாங்கள் கூறுவோம். எனக்கு இதனை பிரசன்டேஷனிற்கு கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் நான் இங்கு கூறுகின்ற விடயத்தை நோட் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் ஸ்ட்ரிங் 2ஐ இணைத்து மற்றொரு ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரித்தால் அந்த இணைப்புக்கு ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் செய்கின்றோம் என்று கூறுகின்றோம். இப்பொழுது நான் இங்கு ஃபைனல் நேம் என்று மற்றொரு ஸ்ட்ரிங் ஒன்றை டிஃபைன் செய்வேன். ஸ்ட்ரிங் 2 இணைந்து மற்றொரு ஸ்ட்ரிங்கினை உருவாக்குகின்றன. நான் இதற்கு ஃபுல் நேம் என்று கொடுக்கின்றேன். நான் தவறு செய்துவிட்டேன்.
ஃபுல் நேம் இவ்வாறு வர வேண்டும். எனக்கு இந்த ஃபுல் நேமினை ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் செகண்ட் நேமினை இணைத்து தயாரித்த வேண்டும். எவ்வாறு அதனை செய்வது? நான் ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் செகண்ட் நேமின் இணைப்பாக இதனை டிஃபைன் செய்வேன். நாங்கள் இது வேலை செய்யுமா என்று இப்பொழுது பார்ப்போம். இவ்வாறு நான் இதனை டிஃபைன் செய்வேன். இப்பொழுது எந்த எரர் ஒன்றும் வராது. இங்கு ஃபுல் நேமினை யூஸ் செய்யவில்லை என்றே வரும். நாம் இதனை பிரிண்ட் செய்து பார்ப்பேன். இதில் சிறந்த விடயம் என்னவென்றால், நாங்கள் இதனால் என்ன வருகின்றதோ அதனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனை நேரடியாக பிரிண்ட் செய்து பார்க்க முடியும். நான் ஃபுல் நேம் என்பதை பிரிண்ட் செய்வேன். நாங்கள் இதனை ரன் செய்து என்ன நடைபெறுகின்றது என்று இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் Flutter for Beginners என்பது வருகின்றதை பார்க்கலாம். ஆனால் எமக்கு தேவையான விதத்தில் வருவதில்லை. இல்லை என்றால் எவ்வாறு வரும்? இங்கு பாருங்கள். நான் இதனை ஜூம் செய்தால் Flutterஉடன் இந்த For Beginners என்பது இணைந்து வரும். அதாவது அதற்கு இடையில் வெற்று இடம் இல்லை. நாங்கள் இவ்வாறு Flutter for Beginners என்று வழமையாக எழுதுகின்றோம் அல்லவா? இங்கு வெற்று இடம் ஒன்று இல்லை. நாங்கள் எவ்வாறு இந்த வெற்று இடத்தை ஆட் செய்ய வேண்டும்? இந்த வெற்று இடங்களை ஆட் செய்ய முடியும். நாங்கள் சிம்பிள் விடயம் ஒன்றையே செய்ய வேண்டும். வெற்று இடம் என்றால் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றாகும். உங்களுக்கு நாங்கள் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்கின்ற பொழுது வேர்ட் ஒன்றை போன்று வருமானால் அதனை ஸ்ட்ரிங் டைப்பில் டிஃபைன் செய்ய முடியும். எமக்கு வெற்று இடம் அதாவது ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று தேவை என்றால் அதனை எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் நான் எங்கு எம்டி ஸ்ட்ரிங்கினை கொடுக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். இங்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று வர வேண்டும் அல்லவா? பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் இங்கு வெற்று இடம் வர வேண்டும். இந்த பக்கத்தில் இருந்து வெற்றிடம் ஒன்று வர வேண்டும். இவ்வாறு வெற்று இடங்கள் இருந்தாலும் இது சரியாக வராது. நான் இதனை மீண்டும் ரன் செய்தால் இவ்வாறு வெற்று இடங்கள் இருந்து ரன் செய்தாலும் எந்த மாற்றமும் வராது. ஏனென்றால் கம்பைலர் இந்த வெற்று இடங்களை அடையாளம் கண்டுகொள்ளாது. இந்த அனைத்து வெற்று இடங்களையும் நீக்கியே இதனை கம்பைல் செய்கின்றோம். கம்பைலரில் கம்பைல் செய்து செல்வது இவ்வாறே ஆகும். அதனால் நான் எவ்வாறு இங்கு வெற்று இடம் கொடுத்து ரன் செய்தாலும் எந்த மாற்றமும் வராது. நாங்கள் இப்பொழுது இங்கு ஒயிட் ஸ்பேஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். ஒயிட் ஸ்பேஸ் என்றால் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றாகும். நான் இங்கு இதை கொடுத்து காண்பிப்பேன். நான் இங்கு மற்றொரு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். அதாவது மற்றொரு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை கன்கேட்டனேட் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை கொடுத்து இதனை வெற்று இடமாக டிஃபைன் செய்வேன். இங்கு நான் இதனை வெற்று இடமாக கொடுப்பேன். இப்பொழுது நான் இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். வரும் மெசேஜஸினை கன்சிடர் செய்ய வேண்டாம். பாருங்கள், இப்பொழுது நமக்கு தேவையானவாறு இந்த எம்டி ஸ்ட்ரிங் இங்கு பிரிண்ட் ஆகி உள்ளது. உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் யூஸ் செய்து எவ்வாறு எமக்கு தேவையான ஒயிட் ஸ்பேசஸுடன் எமது ஸ்ட்ரிங்கினை பிரிண்ட் செய்வது என்று தெரியும். நாங்கள் Flutter அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் அதிகமாக யூஸ் ஆகும். உங்களுக்கு Flutter அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள். அதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், ஃபுல் நேம் இந்த மூன்றையும் டிஸ்பிளே ஆக வேண்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமினை டிஸ்பிளே செய்வது பிரச்சனை இல்லை. அது ஒரே ஸ்ட்ரிங்காக இருக்க முடியும். உங்களுக்கு செகண்ட் நேமினை எவ்வாறு For Beginners போன்று அல்லது அதனை ஒரே வார்த்தையாக டிஃபைன் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஃபுல் நேமினை டிஃபைன் செய்கின்ற பொழுது இதனை போன்றே டிஃபைன் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஒயிட் ஸ்பேஸினை கட்டாயமாக தயாரிக்க வேண்டும். உங்களால் இந்த கன்வென்ஷனை யூஸ் செய்ய எமது ஸ்கிரீனில் ஒயிட் ஸ்பேஸுடன் கன்கேட்டனேட் செய்ய முடியும். நான் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கு கமெண்ட் ஒன்றை கொடுப்பேன். இங்கு நாங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்கின்ற கன்கேட்டனேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியினையே யூஸ் செய்தோம். கன்கேட்டனேஷன் போன்று ஸ்ட்ரிங்கில் மிகவும் முக்கியமான மற்றொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. இது ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி ஆகும். நாங்கள் இப்பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். நாங்கள் டாட் பேடில் எக்ஸ்பெரிமெண்டல் கோட் ஒன்றை எழுதி ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியினை பார்ப்போம். அதனால் நான் இந்த முழுமையான கோடினையும் நீக்குவேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் என்றால் என்ன என்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை போன்று இந்த கன்கேட்டனேஷனில் மற்ற அட்வான்ஸ் டாபிக் பற்றி பின்னர் கதைக்க எதிர்பார்க்கின்றோம். அதனால் நான் இதனை
முழுமையாக நீக்குகின்றேன். நான் இங்கு கமெண்ட் ஒன்றை கொடுப்பேன். இங்கு நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனையே கதைக்கப் போகின்றேன். நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்றால் என்ன என்று கதைக்கும் பொழுது உங்களுக்கு இதனையும் எக்ஸாம்பிள் ஒன்றால் தெளிவாக விளக்குவதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இங்கு முதலில் நான் ஸ்ட்ரிங் ஒன்றை டிஃபைன் செய்வேன். நான் இங்கு greeting என்று வேரியபிள் நேம் ஒன்றினை கொடுப்பேன். நான் இங்கு hello என்று கொடுப்பேன். நான் ஸ்ட்ரிங் ஆக greeting ஒன்றினை கொடுத்தேன். அதனை hello என்று இனிஷியலைஸ் செய்தேன். அடுத்ததாக நான் இங்கு இன்டிஜராக ஏஜ் ஒன்றை டிஃபைன் செய்வேன். நாங்கள் ஏஜினை 22 என்று டிஃபைன் செய்வோம். இப்பொழுது எனக்கு hello you are 22 years old என்ற அவுட்புட் ஒன்று வர வேண்டும். இதை நான் கமெண்டாக கொடுத்ததை கன்சோலில் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரிங் பிளஸ் குறியீட்டினை இணைப்பதையே கன்கேட்டனேஷன் என்று கூறுகின்றோம் என்பது புரியும். நாங்கள் கன்கேட்டனேஷன் செய்து வரும் ரிசல்ட்டினை எடுக்க முடியாது. உங்களால் இந்த ரிசல்ட்டினை எடுக்க முடியாது என்று இல்லை, நிச்சயமாக எடுக்க முடியும். ஆனால் எமக்கு மிகவும் எளிதாக ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனில் எமக்கு தேவையான ரிசல்ட்டினை எடுக்க முடியும். நான் இங்கு மெசேஜ் என்பதையே தயாரிப்பேன். நான் இந்த மெசேஜ் என்பதில் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் செய்து எனது மெசேஜினை தயாரிப்பேன். ஹலோ யூ ஆர் 22 years old என்பது எனது மெசேஜ் ஆகும். நாங்கள் கோடினை எவ்வாறு எழுதுவது என்று இப்பொழுது பார்ப்போம். நான் ஸ்ட்ரிங் மெசேஜ் ஒன்றை தயாரிப்பேன். மெசேஜாக கொடுத்து நான் அந்த மெசேஜினை எம்டி ஸ்ட்ரிங் ஆக டிஃபைன் செய்வேன். அதாவது மெசேஜ் ஆனது எம்டி ஆகும். நான் முதலில் மெசேஜ் ஒன்றினை டிஃபைன் செய்கின்ற பொழுது அந்த மெசேஜினை எம்டியாகவே டிஃபைன் செய்துள்ளேன். இப்பொழுது நான் இந்த மெசேஜ் என்பதை இவ்வாறு தயாரிப்பேன். எனக்கு இந்த மெசேஜினை ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனில் தயாரிக்க முடியும். எனக்கு இந்த ஹலோ என்பது வர வேண்டும். இங்கு நான் கேபிட்டல் செய்வேன். எனக்கு இந்த ஹலோ என்பதே முதலில் வர வேண்டும். நான் இங்கு இந்த ஹலோ என்பதையே இந்த greeting என்ற வேரியபிளில் ஸ்டோர் செய்துள்ளேன். அப்பொழுது எனக்கு இந்த ஹலோ என்பதை பிரிண்ட் செய்ய அந்த வேரியபிளினை யூஸ் செய்ய முடியும். அப்பொழுது நான் இங்கு இந்த வேரியபிளினை யூஸ் செய்வேன். நாங்கள் இந்த greetings என்பதை இங்கு டைப் செய்து பார்ப்போம். நாங்கள் இவ்வாறு greeting என்று இந்த வேரியபிளினை இங்கு எடுத்த முயற்சித்தால் உங்களுக்கு இந்த greeting என்பதை இவ்வாறு கொடுத்தால் இதனை மற்றொரு ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் செய்யும் என்பது உங்களுக்கு புரியும். கம்பைலருக்கு இந்த ஸ்ட்ராங் இன்டர்போலேஷன் யூஸ் செய்து இந்த வேரியபிளினையே கால் செய்கின்றோம் என்று தெரியாது. இப்பொழுது பிரச்சனை ஒன்று வந்துள்ளது. இப்பொழுது எனக்கு இந்த மெசேஜிற்கு இந்த ஹலோ என்பதை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் இந்த greeting என்ற வேரியபிளில் ஹலோ என்பதை ஸ்டோர் செய்துள்ளேன். அப்பொழுது உங்களுக்கு எனக்கு இந்த ஹலோ என்பதை பிரிண்ட் செய்ய இந்த greeting என்ற வேரியபிளினை யூஸ் செய்ய முடியும் என்று புரிய வேண்டும். ஆனாலும் நான் இந்த greeting என்பதை யூஸ் செய்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த greeting என்பதை மற்றொரு ஸ்ட்ரிங்காகவே கம்பைலர் கன்சிடர் செய்யும் என்பதும் புரிய வேண்டும். இப்பொழுது நான் கம்பைலருக்கு நீ இதனை ஸ்ட்ரிங்காக இல்லை, இங்கு இந்த greeting என்ற வேரியபிளாகவே இதனை கன்சிடர் செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும். இதற்கு எங்களுடைய சின்டாக்ஸ் ஒன்று இருக்கின்றது. உங்களால் இந்த வேரியபிள் ஒன்றை யூஸ் செய்ய தேவையான இடத்திற்கு முன்னர் $sign ஒன்றை யூஸ் செய்ய முடியும் என்பதே அந்த சின்டாக்ஸ் ஆகும். $sign இருக்கின்ற இதற்கும் $sign இல்லாததற்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை பாருங்கள். உங்களுக்கு $sign கொடுத்தவுடன் இந்த greeting என்பது இந்த greeting என்ற வேரியபிளின் வேல்யூவாக மாறிவிட்டது என்பது தெரியும். நான் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களால் ஹலோ என்பதை பிரிண்ட் செய்ய முடியும். நாங்கள் பகுதி பகுதியாக பிரிண்ட் செய்வோம். நான் இங்கு இதுவரை உருவான மெசேஜினை பிரிண்ட் செய்வேன். நான் இதனை ரன் செய்வேன். எந்த எரர் ஒன்றும் இல்லை. இதுவரை ஹலோ என்பது உருவாகி உள்ளது. பாருங்கள், இந்த வார்னிங்ஸினை கவனத்தில் கொள்ள வேண்டும். எமக்கு இதுவரை இந்த ஹலோ என்பது உருவாகி உள்ளது. எனக்கு ஹலோ யூ ஆர் 22 years old என்பதை தயாரிப்பது தேவையாகும். உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு தயாரிப்பது என்று புரியும். உங்களுக்கு நான் சிறிய சேலஞ்ச் ஒன்றினை கொடுக்க போகின்றேன்.
நீங்கள் எவ்வாறு இதனை தயாரிப்பது என்று சிறிது ட்ரை செய்து பாருங்கள். நீங்கள் ட்ரை செய்து இதனை சரியாக உருவாக்கினால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எவ்வாறு இதனை தயாரிக்க வேண்டும் என்று செய்து செல்வோம். இப்பொழுது நீங்கள் இங்கு மீதமுள்ள பகுதியை இணைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றாகவே இதனை இதுவரை டிஃபைன் செய்கின்றோம். இந்த வார்னிங்ஸினை கவனத்தில் கொள்ள வேண்டாம். நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றிலேயே இந்த இணைக்கும் பகுதியை இணைத்து செல்கின்றோம். நாங்கள் இந்த வேரியபிள் முன்னர் இவ்வாறு டாலர் சைன் ஒன்றை கொடுப்பதே ஸ்ட்ரிங் ஒன்றின் உள்ளே டிஃபைன் செய்யும் வேரியபிள் ஒன்றாகும். உங்களால் மீதமுள்ளவற்றை நார்மல் ஸ்ட்ரிங்காக கொடுக்க முடியும். ஏனென்றால் உங்களால் UR என்பதை நார்மல் ஸ்ட்ரிங்காக கொடுக்க முடியும். நீங்கள் இந்த UR என்பதை மற்ற ஸ்ட்ரிங்கில் கொடுப்பதில் எந்த பலனும் இல்லை. நான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களால் இந்த UR என்பதை நார்மலி டிஃபைன் செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் 22 என்றாலும் இந்த ஏஜினையே கொடுக்க முடியும். உங்களால் இந்த ஏஜினை கன்கடனேட் செய்ய முடியும். அல்லது உங்களால் இந்த ஏஜினை இன்டர்போலேஷனில் யூஸ் செய்ய முடியும். டாலர் சைன் கொடுத்து ஏஜ் என்று கொடுக்கின்றோம். அது நீல நிறத்தில் தெரியும் பாருங்கள். அடுத்தது இயர்ஸ் ஓல்ட் என்று டைப் செய்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் முழுமையான மெசேஜினையும் கிரியேட் செய்துள்ளோம் என்பது தெரிந்திருக்கும். இப்பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்போலேஷன் யூஸ் செய்து எவ்வாறு வேரியபிள்ஸின் வேல்யூஸினை ஸ்ட்ரிங்கில் கால் செய்தோம் என்பது புரிந்திருக்கும். அதற்கு எமக்கு இந்த டாலர் சைனினை யூஸ் செய்ய முடியும். நான் இதனை இப்பொழுது ரன் செய்த பிறகு எமக்கு தேவையான மெசேஜ் இங்கிருந்து அவுட்புட் ஆக வேண்டும். ஹலோ, யூ ஆர் 22 years old. நாங்கள் இந்த கிரீட்டிங் மெசேஜினை முழுமையாக ஸ்ட்ரிங் ஆக அவுட்புட் செய்யவில்லை என்பது இங்குள்ள வித்தியாசமாகும். நாங்கள் மேலே ப்ரீடிஃபைன் செய்த வேரியபிளினை இங்கு இன்டர்போலேஷன் யூஸ் என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்து இன்டர்போலேட் செய்து, அதாவது இந்த வேரியபிள்ஸினை ஸ்ட்ரிங்கிற்கு இன்டர்போலேட் செய்தே இந்த மெசேஜினை ஜெனரேட் செய்துள்ளோம். எமக்கு ஃபைனலி நாங்கள் இந்த மெசேஜினை பிரிண்ட் செய்த பிறகு தேவையானது அவுட்புட் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு இன்டர்போலேஷனில் எமக்கு தேவையான ஸ்ட்ரிங் ஒன்றினை ஜெனரேட் செய்வது என்பது புரிந்திருக்கும். நான் உங்களுக்கு இதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை இப்பொழுது காண்பிப்பேன். உங்களுக்கு இங்கு ஹலோ இல்லை ஹாய் என்று வர வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களால் இங்கு இருக்கின்ற இந்த வேரியபிளினை ஹாய் என்று மாற்ற முடியும். உங்களுக்கு இங்கு இருக்கின்ற அவுட்புட் ஹாய் என்று மாற வேண்டும் என்பது புரியும். ஏனென்றால் நாங்கள் இங்கு இருக்கின்ற வேரியபிளினை நேரடியாக மெசேஜிற்கு இன்புட் செய்கின்றோம். அப்பொழுது உங்களால் ஏஜினையும் மாற்ற முடியும். உங்களுக்கு ஏஜினையும் 32 போன்று மாற்ற வேண்டும் என்றால் 32 மாற்றி இங்கு மீண்டும் எமக்கு தேவையான மெசேஜினை கிரியேட் செய்ய முடியும். இவ்வாறு இன்டர்போலேஷன்ஸ் யூஸ் செய்து எமக்கு ஸ்ட்ரிங் இனை தயாரிக்கும் பொழுது இதற்கு மற்ற மோடிஃபிகேஷன்ஸ் தேவை என்றால் எமக்கு இவ்வாறே செய்ய முடியும். நீங்கள் இந்த ஏஜ் என்பது பிரிண்ட் ஆகும் பொழுது எப்பொழுதும் இந்த ஏஜினை 10 அதிகரித்தே பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இங்கு புதிதாக மெசேஜ் ஒன்றினை பிரிண்ட் செய்வோம். நான் இங்கு ஹலோ யூ ஆர் 42 years old in 10 years என்று கொடுக்கின்றேன். எனக்கு இந்த மெசேஜினையே பிரிண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஹலோ யூ ஆர் 42 years old in 10 years என்று பிரிண்ட் செய்ய வேண்டும் என்பது புரிந்திருக்கும். அதாவது இன்னும் 10 வருடங்களில் உங்கள் வயது 42 இருக்கும் என்று கூறுகின்றது. எனக்கு இந்த 42வினை இந்த ஏஜிலிருந்து தயாரிக்க வேண்டும். இந்த ஹலோவினை கிரீட்டிங்கில் இருந்து தயாரிக்க வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கு நிறைய முறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு நாங்கள் கம்பவுண்ட் ஆபரேட்டர்ஸாகவும் கதைத்தது நினைவில் இருக்கும். இப்பொழுது இங்கு ஏஜ் என்பது 32 இருக்கின்றது. உங்களால் நாங்கள் இதனை 42 மாற்ற வேண்டுமானால் ஏஜ் நேர் சமன் 10 என்று கொடுத்து இந்த ஏஜினை எவ்வாறு மாற்ற முடியும்? நான் இவ்வாறு மெசேஜினை மீண்டும் கிரியேட் செய்கின்றேன். நான் இங்கு இப்பொழுது இந்த மெசேஜினை மெசேஜ் 1 என்று ரீநேம் செய்கின்றேன். இங்கும் மெசேஜ் 1 என்று கொடுக்கின்றேன். நான் மீண்டும் மெசேஜினை தயாரிக்கின்றேன்.
string message 27 empty என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் message 1 என்று இதனை ரீநேம் செய்கின்றேன். நான் message 2 ஜெனரேட் செய்து செல்கின்றேன். எனக்கு இது hello ஆக பிரிண்ட் ஆக வேண்டும். நான் இதனை hello என்று மாற்றுகின்றேன். இப்பொழுது நான் இங்கு இதற்கு hello என்று கொடுக்கின்றேன். இதனை எவ்வாறு இன்டர்பிரேட் செய்வது? உங்களால் $sign கொடுக்க முடியும். அடுத்து இங்கு நாங்கள் யூஸ் செய்த வேரியபிள் நேமினை கொடுப்பேன். இப்பொழுது நான் hello என்பதை தயாரித்துள்ளேன். அதன் பிறகு நாங்கள் இங்கு you are 42 years old in 10 years என்பதை தயாரிக்க வேண்டும். எவ்வாறு அதனை தயாரிப்பது? hello என்பது ஓகே. அதன் பிறகு you are என்பது எவ்வாறும் ஓகே. இப்பொழுது நான் எனது ஏஜினை 42 அதிகரித்துள்ளேன். இங்கு வயது நிச்சயமாக 42 இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு 32 இருக்கின்றது. இங்கு ஏஜ் பிளஸ் ஈக்குவல் 10 என்றால் 32க்கும் 10 இணைத்தால் 42 ஆகும். இப்பொழுது நான் ஏஜினை 42 கன்வெர்ட் செய்துள்ளேன். அப்பொழுது எனக்கு இங்கு ஏஜினை யூஸ் செய்ய முடியும். நான் இவற்றினை அவ்வாறே டைப் செய்கின்றேன். எனக்கு 10 என்பதையும் மேனுவலி யூஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் எனக்கு இந்த ஏஜிலிருந்து 10 என்பதை உருவாக்க முடியாது. ஏனென்றால் நான் ஏஜினை மாற்றினால் இங்கு இருக்கின்ற 42 என்பதும் மாறும். இந்த 42 என்று கன்வெர்ட் செய்த ஏஜினை எனக்கு 10 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு மாற்றினால் உங்களுக்கு இங்கிருக்கும் ஏஜும் மாறும் என்று கற்பனை செய்யுங்கள். அதாவது எனக்கு இதனை செய்ய தேவையில்லை. நான் இரண்டாவது மெசேஜினை இப்பொழுது பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். எமக்கு தேவையான மெசேஜ் இங்கிருந்து இப்பொழுது பிரிண்ட் ஆகும். நாங்கள் hello you are 42 years old in 10 years என்று பிரிண்ட் ஆவதை பார்க்கலாம். இங்கு நாங்கள் கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றை யூஸ் செய்தே இந்த வேலையினை செய்தோம். ஆனால் இங்கு நான் கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றை யூஸ் செய்யாமல் இந்த வேலையை செய்வது எவ்வாறு என்று கற்பிக்க வேண்டும். நான் இன்டர்போலேஷனில் இருக்கின்ற மற்றொரு ஆப்ஷன் ஒன்றினை யூஸ் செய்தே இந்த வேலையை செய்வேன். எவ்வாறு என்று கூறுகின்றேன். அப்பொழுது உங்களால் இங்கு 42 என்ற இடத்திற்கும் இந்த ஏஜிலிருந்தே உதவியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 10 என்ற இடத்திற்கும் இந்த ஏஜிலிருந்தே உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த வேலையை செய்வது எவ்வாறு என்று உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் இதனை இப்பொழுது மாற்றி செல்லுங்கள். உங்களுக்கு இந்த greeting என்பதை இப்பொழுது எமக்கு மாற்ற தேவையில்லை என்று புரியும். hello என்பது அவ்வாறே பிரிண்ட் ஆகும். you are 42 என்றால் நான் இங்கு இதனை நீக்கி கொடுப்பேன். இப்பொழுது ஏஜ் 32 ஆகும். இதனை 42 மாற்ற வேண்டும் என்றால் இதற்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு இதற்கு 10 இணைத்தால் இதற்கு 10 இணைக்கப்பட்டது என்று கம்பைலர் அடையாளம் காணாது என்பதை தெரியும். நான் இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். கம்பைலர் நான் இதற்கு 10 இணைத்தேன் என்று அடையாளம் காணாது. இந்த 32 + 10 என்றால் இந்த +10 என்பது ஸ்ட்ரிங் ஆகவே கருதப்படுகிறது என்பதனை குறிக்கின்றது. நாங்கள் இந்த +10 என்பதை 32ற்கு ஆபரேஷன் ஆக இணைக்குமாறு எவ்வாறு இன்டர்போலேஷனில் கூறுவது? அதற்கு உங்களால் இதனை போன்ற ஆப்ஷன் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். உங்களால் இந்த முழுமையான சின்டாக்ஸினையும் கேர்லி பிராக்கெட்ஸில் ரப் செய்ய முடியும். நான் உங்களுக்கு கூறுவது புரியும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு உங்களால் இந்த முழுமையான எக்ஸ்பிரஷனினையும் கேர்லி பிராக்கெட்ஸில் ரப் செய்ய முடியும். இப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் கம்பைலர் இங்கு ஆபரேஷன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு இங்கு 32 + 10 இல்லை 42 என்று எடுத்துக்கொள்ளும். அதாவது இந்த ஏஜ் என்ற வேல்யூவிற்கு 10 என்பதை இணைக்க வேண்டும். நான் உங்களுக்கு இந்த விடயம் இப்பொழுது புரியும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நான் இங்கு என்ன செய்தேன்? உங்களுக்கு இந்த 10 என்பதையும் எனக்கு தயாரிக்க முடியும் என்று தோன்றலாம். நாங்கள் இங்கு காம்ப்ளெக்ஸ் ஒன்றையே எழுத போகின்றோம். உங்களுக்கு ஏஜிலிருந்து 22 குறைத்தால் எமக்கு 10 என்பதை தயாரிக்க முடியும் என்பது புரியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று புரியும். ஏன் எமக்கு எளிதாக செய்ய முடியுமான விடயத்தை இவ்வாறு மிகவும் கடினமாக செய்கின்றோம். உங்களால் இந்த விடயத்தை hello you are 42 years old in 10 years போன்ற இந்த விடயத்தை ஒரே ஸ்ட்ரிங்கில் கொடுத்து அவுட்புட் செய்ய முடியும்.
நாங்கள் இந்த கொடுக்கும் வயது அடிப்படையில் இந்த விடயங்கள் மாற்றமடைய வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஏஜ் கன்ஸ்டன்ட் வேல்யூவாக 42 இல்லை. யூசரின் வேல்யூ அடிப்படையில் ஒவ்வொரு யூசருக்கும் பிரிண்ட் செய்யும் இந்த மெசேஜ் மாற வேண்டும். உங்களுக்கு இங்கு ஏஜினை 20 என்று டிஃபைன் செய்தால் ஹலோ யூ ஆர் 30 years old என்று 10 years என்று பிரிண்ட் ஆக வேண்டும் என்பது புரியும். இங்கு 30 years old என்பது சரியாக உருவாகும். இன் -2 years என்று உருவாகும். ஏனென்றால் இங்கு இப்பொழுது 22 குறைந்துள்ளது. இப்பொழுது 20 இருக்கின்றது. 20 28 குறைத்தால் இங்கு பதில் மறை 2 ஆகும். அப்பொழுது எமக்கு இங்கு சிறிய மாற்றம் ஒன்றினை செய்ய வேண்டும். நாங்கள் இங்கு 22 அன்றி 10 குறைக்க வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது நான் செய்த விடயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பாருங்கள், எமக்கு தேவையானவாறு கன்சோலில் அவுட்புட் வரும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த இன்டர்போலேஷன்ஸ் என்றால் என்ன, எவ்வாறு எமது கோடுக்கு பொருந்துமாறு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்பதை யூஸ் செய்வது என்று சிறிய நாலேஜ் ஒன்று வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எக்ஸாம்பிள் 2 எடுத்து ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் என்றால் என்ன, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்றால் என்ன என்று பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் கிரீட்டிங் மெசேஜ் ஒன்றை பிரிண்ட் செய்தது நினைவில் இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரிங் கன்கேட்டனேஷன் மற்றும் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் செய்து யூசரின் வயது அடிப்படையில் கிரீட்டிங் மெசேஜினை பிரிண்ட் செய்யும் முறை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நான் உங்களுக்கு இங்கு ஸ்ட்ரிங்கிற்கு தொடர்புடைய மற்ற மெத்தட்ஸ் சிலவற்றினை கூறுகின்றேன். நான் அதற்கு மீண்டும் ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்வேன். நான் இங்கு ஃபர்ஸ்ட் நேம் என்று டிஃபைன் செய்வேன். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் Flutter for Beginners என்று கொடுப்பேன். நான் இங்கு சிம்பிளினால் கொடுப்பேன். இப்பொழுது நான் ஃபர்ஸ்ட் டைமினை பிரிண்ட் செய்வேன். இங்கு உங்களுக்கு Flutter for Beginners என்பது பிரிண்ட் ஆக வேண்டும். நான் இங்கு அண்டர்ஸ்கோரினை கொடுத்து பிரிண்ட் செய்து காண்பிப்பேன். இப்பொழுது நீங்கள் இங்கு சிம்பிள் லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகியுள்ள Flutter for Beginners என்பது கேபிட்டல் லெட்டர்ஸில் பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இதனை மீண்டும் கேபிட்டலைஸிற்கு மாற்ற வேண்டியதில்லை என்று கற்பனை செய்யுங்கள். அதற்கு ஸ்ட்ரிங்கில் டு அப்பர் கேஸ் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் இங்கு சஜஷன்ஸ் வருவதை பார்க்கலாம். நாங்கள் இந்த அப்பர் கேஸ் என்பதால் பாஸ் செய்யும் ஸ்ட்ரிங் கேபிட்டல் லெட்டர்ஸிலேயே ரிட்டர்ன் ஆகும். உங்களால் இதனை ரன் செய்து இதிலிருந்து என்ன ரிட்டர்ன் ஆகும் என்று பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு நாங்கள் லோவர் கேஸில் டிஃபைன் செய்தது அப்பர் கேஸ் ஆகுவதே இந்த ப்ரோக்ராமில் நடைபெற வேண்டும் என்பது புரியும். உங்களுக்கு எமது ஸ்ட்ரிங் இப்பொழுது அப்பர் கேஸ் ஆகியுள்ளது என்பது தெரியும். இவ்வாறு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரிங் ஒன்றை அப்பர் கேஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் டு அப்பர் கேஸ் என்ற மெத்தடினை ஸ்ட்ரிங்கில் கால் செய்ய முடியும் என்று புரிய வேண்டும். நீங்கள் இந்த சின்டாக்ஸினையே கொடுக்க வேண்டும். நான் இந்த ஃபர்ஸ்ட் நேமிற்கு மற்ற ஆப்ஷன் ஒன்றினை ஆட் செய்கின்றேன். இந்த ஆப்ஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கின்ற அனைத்தையும் அப்பர் கேஸிற்கு கன்வெர்ட் செய்து கொடுக்கும். அதுவே இதிலிருந்து நடைபெறுகின்ற ஒரு விடயமாகும். நான் உங்களுக்கு இந்த விடயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அப்பர் கேஸ் போன்று அப்பர் கேஸில் இருக்கின்ற ஒன்றை லோவர் கேஸ் செய்ய வேண்டும் என்றால் டு லோவர் கேஸ் என்பதை யூஸ் செய்ய முடியும். நான் உங்களுக்கு அதனையும் செய்து காண்பிக்கின்றேன். நான் லாஸ்ட் நேம் ஈக்குவல் பாப் என்று ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்கின்றேன். நான் இந்த பாப் என்ற லாஸ்ட் நேமினை லோவர் கேஸ் செய்து பிரிண்ட் செய்ய வேண்டும். உங்களால் இவ்வாறு பிரிண்ட் லாஸ்ட் நேம் என்பதை கன்வென்ஷனுடன் கொடுக்க முடியும். எனக்கு லாஸ்ட் நேம் டாட் டு லோவர் கேஸ் என்று ஒன்றே தேவையாகும். உங்களால் இதனை ரன் செய்து பார்க்க முடியும். இங்கிருந்து எமக்கு தேவையான அவுட்புட்டும் வரும். உங்களுக்கு பாப் என்பது இங்கிருந்து லோவர் கேஸாக பிரிண்ட் ஆகும் என்றும் தெரியும். இங்கு எமது இதுவரை இருக்கின்ற ஸ்ட்ரிங் மாறும் அல்லவா? நீங்கள் இங்கே நாங்கள் ஆரம்பத்தில் இனிஷியலைஸ் செய்த Flutter for Beginners என்ற ஸ்ட்ரிங்கின் தற்போதைய செயல்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை.
என்பதை பார்க்கலாம். நான் இதனை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் என்று பிரிண்ட் செய்தால் இங்கு இந்த கேபிட்டல் ஆனது பிரிண்ட் ஆகவில்லை என்று தெரியும். ஏற்கனவே எமது வேல்யூ இனிஷியலைஸ் ஆகவே இருக்கின்றது. நாங்கள் இங்கு அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்றை தயாரிப்பது நடைபெறும். நாங்கள் அந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளிற்கு இங்கு கால் செய்யும் மெத்தட் அடிப்படையில் அதிலிருந்து கன்வெர்ட் செய்யும் ஸ்ட்ரிங் என்பதே இங்கு ரிட்டர்ன் ஆகும். நான் உங்களுக்கு கூறிய விடயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு இங்கு இந்த பாப் என்பதை தெளிவாக விளக்குவேன். நாங்கள் பாப் என்பதை இனிஷியல் அப்பர் கேஸாக டிஃபைன் செய்துள்ளோம். எனக்கு இந்த இன்ஸ்டன்ட்டிற்கு மாத்திரம் லோவர் கேஸ் செய்து கொடுக்குமாறு கம்பைலருக்கு கூறுவது மாத்திரமே நடைபெறுகின்றது. அல்லது இங்கு இந்த பாப் என்பதை மீண்டும் அப்பர் கேஸாக அசைன் செய்வது நடைபெறாது. நான் உங்களுக்கு இங்கு இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்றால் என்ன என்று ஐடியா ஒன்று வரும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இங்கு ஃபர்ஸ்ட் நேமினை கொடுத்து பிரிண்ட் செய்த முன்னர் நாங்கள் டிஃபைன் செய்த ஃபர்ஸ்ட் நேம் ஆனது அப்பர் கேஸாக இல்லாமல் லோவர் கேஸாகவே இங்கு பிரிண்ட் ஆகும். எனக்கு இன்ஸ்டன்ட் வேரியபிளாக இங்கு இப்பொழுது இருக்கின்ற ஃபர்ஸ்ட் நேமின் அப்பர் கேஸ் வெர்ஷன் தேவையாகும். பாருங்கள், எனக்கு இது இங்கு இந்த கோடிற்கு மாத்திரம் தேவையாகும். எனவே நான் இதனை அப்பர் கேஸிற்கு அசைன் செய்யவில்லை. நாங்கள் இதனை முன்னர் ப்ரீடிஃபைன் செய்த விதமாகவே வைத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இந்த அப்பர் கேஸ் ஒன்றை எவ்வாறு லோவர் கேஸாக மாற்றுவது, லோவர் கேஸ் ஒன்றை எவ்வாறு அப்பர் கேஸாக மாற்றுவது என்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்பதை நீக்குவேன். நான் இப்பொழுது பாப் என்பதையும் நீக்குவேன். எமக்கு நாங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கும் பொழுது இந்த வேரியபிள்ஸின் லென்த் எப்பொழுதும் தேவைப்படும். இங்கு இருக்கின்ற இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை எழுத்துகள் இருக்கின்றன போன்ற டேட்டா சில சமயம் எமது அப்ளிகேஷனில் யூஸ் செய்ய வேண்டி சந்தர்ப்பங்கள் வரலாம் என்று கற்பனை செய்யுங்கள். அப்பொழுது இந்த எழுத்துக்களின் லென்த் அல்லது இங்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை எமக்கு மேனுவலி தயாரிக்க தேவையில்லை. எமக்கு ப்ரோக்ராமிலேயே அதனை தயாரிக்க முடியும். நான் உங்களுக்கு இதனை பிரிண்ட் செய்து எவ்வாறு அதனை செய்வது என்று காண்பிக்கின்றேன். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேமின் டாட் என்று டைப் செய்கின்றோம். உங்களால் டாட் என்று கொடுத்து சிறிது நேரம் இருந்தால் இதில் மெத்தட்ஸினை பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு டாட் லென்த் என்ற ஒன்று இருக்கின்றது என்பது தெரியும். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் இல்லை, ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கின்ற லென்த் என்பதே தேவையாகும். அதாவது இந்த கேரக்டர்ஸின் லென்த் ஆகும். எனக்கு கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கின்றன என்றே தேவையாகும். நாங்கள் இப்பொழுது இதன் லென்த் எத்தனை என்று பார்ப்போம். நாங்கள் முன்னர் இந்த ரிட்டர்ன் ஆகும் லென்த் என்ன என்று தயாரித்து பார்ப்போம். நான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கின்றன என்றே இந்த லென்த் என்ற மெத்தடில் இருந்து ரிட்டர்ன் ஆகும் என்று கூறினேன். நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. இங்கு ஸ்பெஷலி கூற வேண்டும், உங்களுக்கு நாங்கள் இந்த ஒயிட் ஸ்பேஸினையும் எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்தது நினைவில் இருக்கும். இங்கு அதனையும் கேரக்டர் ஒன்றாகவே எடுக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் இங்கு 8ஆவதையும் எண்ணுவோம். அடுத்து 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 என்று வர வேண்டும். நாங்கள் இதனை ரன் செய்து பார்ப்போம். 21 என்று வரும் பாருங்கள். எனக்கு ஸ்ட்ரிங்கின் லென்த்தினை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இங்கு ஸ்ட்ரிங் ஒன்றை போன்ற ஏதாவது டேட்டா டைப்பின் லென்த்தினை கண்டுபிடிக்க டாட்டில் ப்ரீபில்ட்டாக வரும் மெத்தட் ஒன்று இருக்கின்றது என்று இங்கு நாங்கள் கூற வேண்டும். நாங்கள் லென்த்தினை கண்டுபிடிக்க தேவையான ஸ்ட்ரிங்கில் டாட் லென்த் என்ற மெத்தடினை மாத்திரமே கால் செய்ய வேண்டும். இங்கிருந்து எமக்கு தேவையான அந்த இன்டிஜர் பெருமானம் இங்கிருக்கும் லென்த் இன்டிஜர் பெருமானமாகவே ரிட்டர்ன் ஆகும். நான் உங்களுக்கு இங்கு லென்த்தினை எவ்வாறு கண்டுபிடித்தோம் என்பது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு லென்த் ஒன்றை கண்டுபிடிப்பது என்று கதைத்தோம். உங்களுக்கு இங்கிருக்கின்ற ஒன்றில் ஃப்ளட்டர் என்ற வார்த்தையினை மாத்திரம் எடுக்க மற்றொரு தேவை வரும் என்று கற்பனை செய்யுங்கள். இங்கு இருக்கின்ற முழுமையான லைனில் இருந்தே எனக்கு ஃப்ளட்டர் என்ற வார்த்தையினை மாத்திரம்
அல்லது பிகினர்ஸ் என்ற வார்த்தையினை மாத்திரம் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு முழுமையான ஸ்ட்ரிங் தேவையில்லை, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாவது பகுதியொன்று மாத்திரம் தேவையாகும் என்று நினைத்து பாருங்கள். ஏதாவது ஸ்ட்ரிங் ஒன்று ஆரம்பிக்கும் இடம் முதல் நிறைவடையும் இடம் வரை இருக்கின்றது. எனக்கு அந்த முடியும் நிறைவடையும் இந்த ஸ்ட்ரிங்கினை எடுக்க வேண்டும். அந்த வேலையை செய்யவும் ஸ்ட்ரிங்கிற்கு டிஃபைன் செய்த மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் எவ்வாறு அதனை செய்வது என்று இப்பொழுது பார்ப்போம். நான் இங்கு பிரிண்ட் செய்வேன். எனக்கு flutter என்ற ஒன்று மாத்திரமே தேவையாகும். நீங்கள் first name டாட் என்று டைப் செய்தால் இங்கு substring என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் சற்று பொறுமையாக இருந்தால் இந்த substring என்ற மெத்தடினை கால் செய்ய முடியும். இந்த substring என்ற மெத்தடினை இங்கு பார்த்தால் நாங்கள் substring என்ற ஒன்றில் பாராமீட்டர்ஸ் 2 பாஸ் செய்ய வேண்டும் என்று காண்பிக்கும். உங்களுக்கு இவ்வாறு 2 ஸ்ட்ரிங்கள் ரிட்டர்ன் ஆகும் என்று தெரியும். இங்கு நாங்கள் பாஸ் செய்ய வேண்டிய 2 பாராமீட்டர்ஸ் என்ன, நாங்கள் அதனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த சப்ஸ்ட்ரிங் என்ற மெத்தடினை சரியாக கொடுப்பேன். இவ்வாறு நாங்கள் அடைப்பினை திறக்க வேண்டும். இதில் நாங்கள் எமக்கு தேவையான எமது சப்ஸ்ட்ரிங்கினை வேறுபடுத்த ஆரம்பிக்கும் இடம் என்ன மற்றும் நிறைவடையும் இடம் என்ன என்று கொடுக்க வேண்டும். அதாவது எமக்கு ஸ்ட்ரிங்கில் எங்கு தேவையானது என்று டிஃபைன் செய்து இருக்க வேண்டும். நான் இதனை மேலே ஹோவர் செய்திருந்தாலும் அது வராது. அதனால் இந்த மெத்தடினை மீண்டும் எழுதுவேன். நான் இந்த சப்ஸ்ட்ரிங் என்பதை மீண்டும் கொடுக்கின்றேன். நாங்கள் சப் என்று டைப் செய்து பார்ப்போம். இவ்வாறே எனக்கு தேவைப்பட்டது. இந்த சப்ஸ்ட்ரிங்கிற்கு இன்டீஜர் வேல்யூஸ் 2 பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இன்டீஜர் ஸ்டார்டினை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது எமது ஸ்ட்ரிங் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்று பாஸ் செய்ய வேண்டும். அதனை போன்று வேறுபடுத்தும் ஸ்ட்ரிங் எங்கு நிறைவடையும் என்று பாஸ் செய்ய வேண்டும். அதிலிருந்து ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு flutter என்றாலும் ஸ்ட்ரிங் ஒன்றாகும் என்பது புரியும். அதாவது நாங்கள் வேறுபடுத்தும் இந்த வேர்ட் அல்லது இங்கு இருக்கின்ற சென்டென்ஸில் இருந்து எமக்கு flutter என்பது ரிட்டர்ன் ஆகுமானால் flutter என்பதும் ஸ்ட்ரிங் ஆகும் அல்லவா? நாங்கள் இந்த flutter என்ற ஒன்றை எவ்வாறு ரிட்டர்ன் செய்வது என்று பார்ப்போம். எமக்கு இப்பொழுது இங்கு flutter என்பதையே அவுட்புட் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த flutter என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கும் மற்றும் flutter என்பது எங்கு நிறைவடையும் என்று பார்க்க வேண்டும். நான் இதனிடையில் இருப்பதையே பிரிண்ட் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் இந்த எல்லைகள் 2 சரியாக கொடுக்க வேண்டும். இந்த எல்லைகள் 2க்கு இடையில் இருக்கின்ற ஸ்ட்ரிங் இங்கு பிரிண்ட் ஆகும். அப்பொழுது எனக்கு இந்த flutter என்ற வார்த்தையே தேவையாகும். ஆகவே நான் flutter என்ற வார்த்தையின் எல்லை என்ன என்று பார்க்க வேண்டும். நான் இங்கு எப்பொழுது ஒன்றிலிருந்தே ஆரம்பிக்கின்றேன் என்பதை பாருங்கள். நீங்கள் அதனை நினைவில் வைத்திருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்பொழுது உங்களுக்கு 1லிருந்து ஆரம்பித்து 7லிருந்தே flutter என்ற வார்த்தை நிறைவடையும் என்று தெரியும். எனவே கொடுக்க வேண்டிய 2 எல்லைகள் எவை? நான் 1லிருந்து ஆரம்பித்தால் முதல் யூனிட்டிலிருந்து இந்த பக்கம் செல்ல வேண்டி இருக்கும். அப்பொழுது எனது ஸ்டார்ட் எங்கு இருக்கின்றது? 1 இல்லை, 0 ஸ்டார்ட் ஆக வேண்டும். இப்பொழுது எனது எண்ட் எங்கு இருக்கின்றது? நான் எல்லைகளையே கொடுக்க வேண்டும். அப்பொழுது நான் இந்த பக்கம் செல்கின்றேன். flutter என்பது இருக்கின்றது. 7வதிலிருந்தே நிறைவடையும். அப்பொழுது 7க்கு 1 இணைத்து 8 என்று எல்லையினை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு எல்லைகளை வேறுபடுத்துவது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவை பெரிய விடயங்கள் இல்லை, மிகவும் சிம்பிளான விடயங்களே ஆகும். நான் உங்களுக்கு இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். இப்பொழுது எக்ஸாக்ட்லி flutter என்ற வார்த்தை இங்கிருந்து அவுட்புட் ஆக வேண்டும். உங்களுக்கு flutter என்ற வார்த்தை இங்கிருந்து அவுட்புட் ஆகும் என்று தெரியும். நான் உங்களுக்கு இந்த சப்ஸ்ட்ரிங் என்ற மெத்தடினை யூஸ் செய்து எவ்வாறு பெரிய ஸ்ட்ரிங்கில் இருந்து வேறுபடுத்துவது என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த flutter என்ற வார்த்தையை இந்த first name இனை மீண்டும் டிஃபைன் செய்யாமல் உங்களுக்கு இந்த flutter என்ற வார்த்தையை டாட்டாக மாற்றி பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள். நாங்கள் இதனை எவ்வாறு செய்வது?
எங்களுக்கு இதற்கு ஸ்ட்ரிங்கில் ரீப்ளேஸ் என்ற மெத்தட் ஒன்று டிஃபைன் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் கோடிற்கு சென்று எவ்வாறு இதனை செய்வது என்று பார்ப்போம். எனக்கு இப்பொழுது புதிதாக ஒன்றை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் இங்கு ரீப்ளேஸ் ஆல் என்று கமெண்ட் ஒன்றை கொடுப்பேன். நான் ரீப்ளேஸ் ஆல் என்ற மெத்தடினையே இங்கு யூஸ் செய்ய போகின்றேன். நான் இங்கு ஃபர்ஸ்ட் நேம் என்று பிரிண்ட் செய்வேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் தேவையில்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கின்ற விடயங்களில் இருந்து ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கு ரீ என்று டைப் செய்வோம். இங்கு ரீப்ளேஸ் ஆல் ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு நான் ரன் டைம் டைப் என்ற ஒன்றினை பற்றி கதைத்தது நினைவில் இருக்கும். இங்கு அதன் டேட்டா டைப் என்பது ரிட்டர்ன் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் என்ற ஒன்றை பாருங்கள். நாங்கள் ரீப்ளேஸ் என்ற ஒன்றில் ஆர்குமெண்ட் 2 பாஸ் செய்ய வேண்டும். முதலில் ஃப்ரம் என்ற ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். பாருங்கள், இங்கு ஃப்ரம் என்றால் எனக்கு ரீப்ளேஸ் எங்கிருந்து ஆக வேண்டும் என்பதனை குறிக்கும். நீங்கள் இந்த ரீப்ளேஸ் ஆல் என்ற மெத்தடில் எங்கிருந்து ரீப்ளேஸ் ஆக வேண்டும் என்பதையே ஆரம்பத்தில் பாஸ் ஆக வேண்டும் என்பதை நன்றாக நினைவில் வைத்திருங்கள். அதாவது நான் என்னிடம் இதுவரை இருக்கின்ற ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு இங்கு ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் என்று கூறுகின்றது. எனவே நான் இங்கு ஸ்ட்ரிங்கினை எதனால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்பதனை இரண்டாவதாக கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது நான் இங்கு முதலில் ஃப்ளட்டர் ஒன்றினையே கொடுக்க வேண்டும். அப்பொழுது இது டாட்டில் ரீப்ளேஸ் ஆக வேண்டும். நான் இங்கு ரீப்ளேஸ் என்ற இடத்தில் டாட் என்பதை கொடுக்க வேண்டும். இதில் ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். பாருங்கள், நான் இங்கு மெத்தடினை கொடுப்பேன். நான் முதலில் இங்கு ஃப்ளட்டர் என்று கொடுக்க வேண்டும். நான் ஃப்ளட்டர் என்று ஸ்ட்ரிங் ஆக கொடுத்தேன். அடுத்து இவ்வாறு டாட் என்று ரீப்ளேஸ் ஆக வேண்டும் என்று கொடுப்பேன். நான் இதனை இவ்வாறு க்ளோஸ் செய்வேன். நான் இதனை ரன் செய்வேன். இப்பொழுது எமக்கு ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் அன்றி டாட் ஃபார் பிகினர்ஸ் என்பதே பிரிண்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் இந்த ஃப்ளட்டர் என்ற வார்த்தையை இங்கு இருக்கின்ற டாட் என்ற வார்த்தைக்கு ரீப்ளேஸ் செய்தேன். நீங்கள் இப்பொழுது டாட் ஃபார் பிகினர்ஸ் என்பது பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். இங்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலி கூற வேண்டும், இங்கு நாங்கள் சரியாக ஸ்ட்ரிங்கில் இருக்கின்ற சப்ஸ்ட்ரிங்கினை பாஸ் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், இங்கு ஃப்ளட்டர் என்பதில் இந்த எஃப் எழுத்து கேபிட்டலாக பாஸ் செய்து கொண்டு ரன் செய்தால் இதில் எதுவும் ரிப்ளேஸ் ஆகாமல் தான் ரன் ஆகும். உங்களுக்கு இவ்வாறு ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்று ரன் ஆகும் என்பது தெரியும். ஏனென்றால் இது ரீப்ளேஸ் ஆகவில்லை. கம்பைலருக்கு இங்கு இதனை போன்ற ஃப்ளட்டர் என்ற வார்த்தையானது ஒன்றினை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த ஃப்ளட்டர் என்ற ஒன்றும் இங்கு இருக்கின்ற ஃப்ளட்டர் என்ற ஒன்றும் மிகவும் வித்தியாசமாகும். அப்பொழுது நீங்கள் ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்கினை சரியாக கொடுக்க வேண்டும். நீங்கள் அதனை நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அவ்வாறே ஸ்ட்ரிங் ஒன்றிலிருந்து தேவையான ஒன்றை ரீப்ளேஸ் செய்கின்றோம். உங்களுக்கு இந்த ரீப்ளேஸ் சப்ஸ்ட்ரிங் மூலம் இங்கு இருக்கின்ற ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் நேமிற்கு எந்த பாதிப்பும் வராது என்று புரிய வேண்டும். எமக்கு இன்ஸ்டன்ட் வேரியபிளாகவே இவை ரிட்டர்ன் ஆகும். அதாவது அந்த நேரத்திற்கு மாத்திரமே எனக்கு இதனை தயாரிக்க வேண்டும். எனக்கு இந்த சப்ஸ்ட்ரிங் இந்த நேரத்திற்கு மாத்திரமே தேவையாகும். அப்பொழுது என்னிடம் இருக்கின்ற ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கினை நான் எந்த நேரத்திலும் மாற்றவில்லை. உங்களுக்கு இந்த விடயத்தை கீழே நன்றாக பார்க்க முடியும். நான் இங்கு ஃபர்ஸ்ட் நேமினை பிரிண்ட் செய்து காண்பிப்பேன். உங்களுக்கு நிச்சயமாக ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்பது பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு கன்சோலில் ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் என்று பிரிண்ட் ஆகி உள்ளது தெரியும். நான் ஏன் இந்த விடயங்களை இவ்வளவு டீப்லி கதைக்கின்றேன்? உங்களுக்கு இந்த விடயங்கள் சரியாக புரியவில்லை என்றால் நாங்கள் ஃப்ளட்டர் பாட்டினை கதைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த விடயங்கள் மிகவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிம்பிள் விடயங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். அதனை போன்று தேவையான இந்த விடயங்களை உங்கள் நோட் புக்கில் நோட் டவுன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த விடயங்களை நோட் டவுன் செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் இன்று டிஸ்கஸ் செய்த இந்த பாட்டினையும் உங்களுக்கு இந்த ஜிட்ஹப் லிங்கில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கு நாங்கள் இந்த கால் செய்யும் அனைத்து மெத்தட்ஸினையும் இந்த ஜிட்ஹப் லிங்கில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த அனைத்து லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். நான் இந்த பாட்டில் இருந்து இந்த ஸ்ட்ரிங் பற்றி கதைக்க எதிர்பார்த்தேன்.
ஸ்ட்ரிங்கிற்கு இருக்கின்ற மெத்தட்ஸ் என்ன, இந்த ஸ்ட்ரிங்கினை எவ்வாறு கன்கட்டனேட் செய்வது, அதனை போன்ற விடயங்கள் சிலவற்றையே இங்கு கதைக்க வேண்டி இருந்தது. நாங்கள் மிகவும் டீப்லி இந்த விடயங்களை கதைத்தோம். அதனை போன்று உங்களுக்கு எவ்வாறு நாங்கள் ஸ்ட்ரிங்குடன் வேலை செய்வது என்று பெரிய நாலேஜ் ஒன்று வரும். இத்தகைய விடயங்களையே இந்த செக்ஷனில் கதைக்க வேண்டும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எம்மிடம் இருக்கின்ற டைப் ஒன்றை மற்ற டைப் ஒன்றிற்கு எவ்வாறு கன்வெர்ட் செய்வது என்று பார்ப்போம். எமக்கு இன்டீஜர் டைப்பினை டபுள் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள். எவ்வாறு அந்த விடயத்தை டாட்டில் செய்வது என்று அடுத்த செக்ஷனில் இருந்து பார்ப்போம்.